வணக்கம் அன்பு நண்பர்களே, அக்காமார்களே, அம்மாமார்களே, தங்கைமார்களே, தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 சனிக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் உங்களுடனும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னவென்றால், அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறவனை நம்பிடலாம், அமைதியாக வேடிக்கை பார்க்குறவனை நம்பவே முடியாது. அதிகமாக ஆசைப்படுறவனை நம்பலாம், ஆசையே இல்லாதவனை நம்பவே முடியாது. அதிகமாக கோவப்படுறவனை கூட நம்பலாம், ஆனால் கோபமே இல்லாத உக்காந்துருக்காம மாதிரி அவனை நம்பவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட உஷாராக இருந்துக்கணும். கோபம் இல்லாத மாதிரியே எல்லா வேலையும் செய்வாங்க. கோவப்படுறவன் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆமாம் நண்பர்களே, அதே போல் தான் நான் என்னையே ஒரு பரிச்சயமாக எடுத்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கோபம் வரும், கோபம் இருக்கணும், ஆனால் கோபமே இல்லாத மாதிரி நடிக்கிறோன்னு நான் நம்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை வேலையும் செய்வான் கண்டிப்பாக. அதனால் மக்களே, இப்படியெல்லாம் சில மனிதர்கள் துரோகிகள் இருக்கிறார்கள். அவரை நம்ம திருத்தக்கூடாது. ஏன்? அவங்க திருந்த மாட்டார்கள். திருந்துன்னு நினைக்கிறவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுண்டு. சாட பேசுவனை நம்பாதீர்கள். சைடில் எல்லா வேலையும் பார்ப்பான். நேருக்கு நேர் பேசுவனை நம்புங்கள், பின்னாடி போய் பேச மாட்டான். எதிரியை கூட நம்பிடலாம், எதிரியாக இல்லாதமே நடிப்பவனை நம்பாதீர்கள். நண்பனே இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், நண்பன் போல் நடிப்பவனை நம்பாதீர்கள். இந்த உலகத்தில் நண்பன் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு பழமொழி இருக்குது. உண்மையும் அதுதான். ஆனால் அதே நண்பனை கெடுப்பதுண்டு. அந்த துரோகிகளை அடையாளம் கண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நண்பன் என்று நடுத்தெருவில் நின்று விடாதீர்கள். ஒரு சிறு வயது முதல் ஒரு 17-18 வருஷம் பள்ளியை கற்று நம்ம ஒரு கல்லூரி செல்கிறோம் இல்லையா, அந்த அனுபவம் போல் வீட்டில் ஒரு குடும்பம் நடத்தி எல்லா கஷ்டங்களையும் அறிந்த ஒரு குடிமகனுக்குத்தான் தெரியும் அந்த குடிமகன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்காது என்று. நன்கு அறிந்தவன்கிட்ட பேசினால் நல்லா இருக்கலாம், நன்கு அறியாதவங்கிட்ட பேசினால் நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வாழ வழி தெரியாதவன் பல வழிகளை பேசி கொண்டிருப்பான். நிச்சயமாக இதை எதற்கு இந்த பதிவுன்னா, எல்லோருக்கும் தெரியும், தெரிந்தும் சில ஜென்மங்கள் திருந்தாமல் சில தப்பான வழியில் பேசுவது, சில தப்பான வழியில் நடப்பது, சில பொறாமை பிடிப்பது, இந்த மாதிரி மனிதர்களுக்கு இது மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல மனிதர்கள் அவர்கிட்ட தப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன்தான் இன்னொரு மனிதனை காப்பாற்றுவான். அது டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மனிதன்தான். அதே ஒரு மனிதன்தான்
இன்னொரு மனிதனை கெடுக்கிறான். அது புத்தி சரியில்லை. அவன் பின்னால் எந்த ஒரு சக்தியும் இல்லை. துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள். இவர்களெல்லாம் சில காலத்தில் மறந்து விடுவார்கள். நல்ல மனிதனுக்கு வரலாறு உண்டு, கெட்ட மனிதனுக்கு வரலாறு கிடையாது. இது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். நன்கு யோசித்து பாருங்கள். நல்லவர்கள் சாவார்கள், அவர் சரித்திரங்கள் சாவதில்லை. கெட்டவர்கள் செத்துருவார்கள், சரித்திரங்கள் அதுக்கு முன்னாடியே செத்துரும். நான் நன்கு அறிந்து இந்த பதிவை மக்களிடம் வைக்கிறேன். இது தவறுனா நீ பேசுனது தவறுப்பான்னு கமெண்ட் செய்யுங்கள். இல்லை சரிதான்னா ஒரு லைக் போடுங்கள். சரி அப்படின்னு சொல்லுங்கள். நான் யார் மனதையும் புண்பட பேசவில்லை. சில தவறு செய்கிறவங்களுக்கு இது உரைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. வணக்க மக்களை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.